ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்காக மண்சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். கடுகு போடாமல் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுருக்கிற 5 பல் பூண்டு, நல்ல ஒரு கைப்பிடி நிறச்சி வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி போடாமல் கீறி போட்டிருக்கிறேன். முழுசாகவே உள்ள பூச்சி தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது கூட முருங்கைக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வாழைக்காய், அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டாலுமே நமக்கு பொரியல் ஒன்றும் தேவைப்படாது. இதில் இருக்கிற காயை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டதுனா கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து அரைச்சி போட்டுக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்குங்கிறதுக்காக அரைச்சி போடுறேன். ஏன்னா நான் தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, இது மட்டும்தான். அதனால் இந்த தக்காளியை ஊற்றிட்டு நல்லா வதங்கின உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதில் நமக்கு எல்லாமே இருக்குது. மிளகு, சீரகம் எல்லாமே இருக்குது. மஞ்சத்தூள் மட்டும் அதில் சேர்க்கலை. அதே மாதிரி காரத்துக்கு வந்து அளவான காரம் இதில் இருக்கும். நமக்கு இது கருவாட்டு குழம்புங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிற காரமே போதும். நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் பக்கம் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூளை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இந்த புளித்தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை வந்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டையை வந்து முதல் நாள் ராத்திரியே நல்லா வறுத்துட்டு, ரொம்ப கலர் மாறாமல் ஓரளவுக்கு வறுத்துட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணியில். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறிச்சு. ஊறினதுக்கப்புறம் காலையில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து உப்பு போடலை. உப்பு வந்து இந்த மொச்சக்கொட்டை வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கிறேன். 2வது கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அதனால் நான் வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து முரல் கருவாடு தான் நான் போடுறேன். இந்த முரல் கருவாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மீனவன் அவங்கக்கிட்ட தான் அதை வாங்கினேன். நல்லா இருந்தது கருவாடு. அவ்வளோதான். நமக்கு கருவாடெல்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா கருவாடும் வெந்துடும். நமக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். அவ்வளோதான். கடைசியில் வேணால் கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.